ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி, திங்கட்கிழமை விடியற்காலை 3:04 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம், மாலை 4:17 வரை உள்ளது. அமிர்த யோகம் தேய்பிறை சஷ்டி விரதம், திருவோண விரதம். இன்று சுபமுகூர்த்தம், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 7 முதல் 8 வரை. புதன் ஓரை காலை 8 முதல் 9 வரை. குரு ஓரை காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை. இன்று மாலை 4:17 வரை மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம், செவ்வாய் சஞ்சாரம், புதன் சஞ்சாரம், சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியங்கள் இன்று நடக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பெண்கள் தாங்கள் நினைத்த தொழிலை இன்று தொடங்கலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் செய்ய வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். தெய்வ அருள் உண்டு. மாணவர்கள் கல்வி கற்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை தொடரவும். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கார்த்திகை. மனதில் தோன்றியதை அனைத்தும் வெளியில் கூற வேண்டாம். அமைதி காக்கவும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய பாடத்தை கற்று தேர்வு அடைவார்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும்.
நீலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. செய்தொழில் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடமாறுதல் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலத்தில் முதலீடு செய்தவர்கள் லாபத்தை ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ரோகிணி. பட்டென்று பேச வேண்டாம். நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் தாங்கள் எண்ணியதை இன்று சாதித்து முடிப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். தனலாபம் உண்டு. மிருகசீரிஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நீங்கள் எண்ணியதை இன்று செய்து முடிப்பீர்கள். மனதில் தைரியம் மிகும். எல்லா வகையிலும் காரியங்கள் கைகூடும். நிலம் சார்ந்த முதலீடு ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். இன்று மிக சிறந்த தன லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மிதுன ராசி. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். இன்று காலை முதல் மாலை 4:17 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஏதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை தொடரவும். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. திருவாதிரை. இன்று காலை முதல் மாலை 4:17 வரை செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் மிகும் நாளாக இந்நாள் அமையும். மாலை 4:17 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். மாணவர்கள்
சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. கடகராசி. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். செய்தொழிலில் அளவான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியில் நன்கு பயின்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம். திட்டமிட்டதை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய்வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. மிகுந்த கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்களுக்கு நல் வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். சிம்ம ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. இன்று எதிர்பாராத தனவரவு வர வாய்ப்பு உள்ளது. வாராத கடன் கொஞ்சம் வசூலாகும். அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சியினால் கைகூடும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பூரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இருந்தாலும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்கள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு
ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் தாங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரம் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று பொருளீட்ட வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சினால் கைகூடும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் பாக்கியம் சிலருக்கு அமையும். பெண்கள் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கன்னி ராசி. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம் எதையும் சீர்தூக்கி செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்போருக்கு இனம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் மேற்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். அஸ்தம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். அமைதியாக இருப்பீர்கள். அடக்கமாக இருப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபத்தை தரும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்கள் மற்றொரு நிறுவனத்திற்கு செல்வர். ஊதிய உயர்வும் பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இன்று உண்டு. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவு தன லாபத்தை பெறும். சித்திரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தன லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் மிகவும் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களுடன்
சுமூகமான உறவை மேம்படுத்திக் கொள்ளவும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும், சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தையும் ஏற்றத்தையும் தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சுவாதி, மனதில் உள்ளதை வெளியில் கூற வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள். திருமணமாகி நீண்ட நாள் மகப்பேறு இல்லாத பெண்களுக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தையும் லாபத்தையும் தரும். மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை மிகவும் கவனத்துடன் படிக்க வேண்டும். விசாகம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல தனலாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கவனம் தேவை. மாணவர்கள் தாங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து அதில் நல்ல மதிப்பெண்களும் பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன். விருச்சிக ராசி, சந்திரன் சஞ்சாரம் மிகவும் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலம். விசாகம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனத்தை செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம், எதையும் சீர்தூக்கி முடிப்பவர்கள் நீங்கள். செய்தொழிலில் ஆதாயம் உண்டு. நினைத்த காரியம் இன்று நடக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் உயர்கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை, வீண் பிடிவாதத்தை விட்டு விடுங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து படிப்பார்கள். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. தனுசு ராசி, குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை.
சூரியன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். தெய்வ பக்தி மிக்கவர்கள் நீங்கள். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் பாக்கியம் சிலருக்கு அமையும். பெண்கள் சிலருக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். போராடம். எதையும் யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு அமையும். உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உத்திராடம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மிகுந்த நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி ராகு சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். சட்டென்று எந்த முடிவும் இன்று எடுக்காதீர்கள். நிதானமாக யோசித்து செயல்படுத்துங்கள். உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். திருமணமாகி நெடுநாள் மகப்பேறு இல்லாத பெண்களுக்கு மகப்பேறு அமைய வாய்ப்பு உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். திருவோணம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். நிதி விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தில் பணிபுரியோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு.
மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். அவிட்டம் தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனலாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கும் போது நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். கும்பராசி. சனி ராகு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். ஆவிட்டம் நினைத்த காரியம் நிறைவேறும். சில காரியங்கள் தாமதம்தான் ஆகும். நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சதயம் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். நினைத்த காரியம் இன்று செய்து முடிப்பீர்கள். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிட்டும். பூரட்டாதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாட்டில் சென்று பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். திருமணம் ஆகி நெடுநாள் மகப்பேறு இல்லாத பெண்களுக்கு மகப்பேறு பாக்கியம் கிட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். மீனராசி. சனி ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். பூரட்டாதி. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது நலம் பயக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. திருமணமாகி நெடுநாள் மகப்பேறு இல்லாத பெண்களுக்கு மகப்பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை.
உத்தரட்டாதி வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் பாக்கியம் சிலருக்கு அமையும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். ரேவதி எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சஷ்டி. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் முருகபெருமான் ஆலயம் சென்று செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகபெருமானை வணங்கினால் முருகபெருமான் திருவருள் நிச்சயம் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.